ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் எதுவுமே அன்பாக்ஸ் பண்ணதே கிடையாது. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஃபோல்டுஸ்கோப் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டுஸ்கோப் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோல்டுஸ்கோப் வச்சு இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஜூம் இன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. சரியான பேக்கிங். கிட்டத்தட்ட நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஐயோ, ரொம்ப மோசமான அன்பாக்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ளதை எடுத்துடலாம். அடா இது இப்படி இருக்கு. அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஓகே, உரமாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தோன்னாக்கா இது கேட்லாக்கா இல்லை பில்லு. இது ஒரு ரேட் வந்து பார்த்தோன்னாக்கா 499. உங்களுக்கு வேணும்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய்ட்டு நீங்களும் வாங்கிக்கலாம். இதோட இதை வந்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜிப்பு மாதிரி இருக்குது. எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நானே வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணல. ஓகே, என்னது ஃபோட்டோவில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் அந்த லென்ஸு. நம்ம அந்த லென்ஸ் யூஸ் பண்ணுற ஜூம் லென்ஸு. இது வந்து பார்த்தோன்னாக்கா என்னன்னு தெரியலையே. இதில் நிறைய ஒரு பேப்பரில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ரவுண்டாக. இதெல்லாம் வந்து நம்ம படித்து பார்த்து என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் இது ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணிலாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்த ஃபோல்டுஸ்கோப் யூஸ் பண்ணுற கைடு. இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து ஃபோல்டுஸ்கோப் அப்படின்னு எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து கம்மியான விலையில் வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுவே வந்து நம்ம ஜென்ரலாக மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7000 8000 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல மைக்ரோஸ்கோப் வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு 500லேயே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து 140x வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதில் இதுவும் வந்து கைடு தான், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்போ, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நல்ல, அதாவது எப்படின்னா பிளட் சாம்பிள்ஸ், அப்புறம் வந்து பியூர் வாட்டர், அப்புறம் டர்ட்டி வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜூம் பண்ணி அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்லாம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட மெயின் காம்போனண்ட். இதை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லென்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணாக்கா ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபோல்டுஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஒரு நாள் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம வந்து நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வந்து ஜூம் இன் பண்ணி அதாவது ஜூம் இன் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். See you in next video. Bye.